தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று கேட்கின்ற இறைவார்த்தை நம் அனைவருக்கும் பயனுள்ளதை மாற இறைவனின் பரிந்துரை ஏறெடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாய், இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். உலகமெல்லாம் மாயையா, மண்பு ஒன்றே உண்மையா. உலகமெல்லாம் மாயையா, மண்பு ஒன்றே உண்மையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த பிரசன்னத்தோடு இறைவார்த்தை தியானத்தை கடந்து செல்வோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். உலகின் மீதும் அதில் உள்ளவையின் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவரிடம் தந்தையின் பால் அன்பிராது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதில் என்ன சொல்லப்படுகின்றன? 2 காரியங்கள் தான். உலகின் மீதும் தந்தையின் மீது இருக்கிற அன்பு. நம்ம ஒவ்வொருவரும் அன்பு செய்கிறோம். அதை உலகின் மீது நாம் அன்பு செலுத்தினோம்னால் தந்தையின் பால் அன்பு இராது. தந்தையின் மீது அன்பு செலுத்துவோமெனில் உலகின் மீது இராது. ஆக நாம் இந்த நேரத்தில் எந்த இடத்துல நாம் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம தியானிப்போம். இறைவார்த்தை சொல்லுகிறது, நம் இதயம் எங்கிருக்கிறதோ அங்குதான் நம் தெய்வம் இருக்கும். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம டிவி பார்த்துட்டே இருக்கிறோம், அதில் அடிமையாயிட்டு நம் இருதயம் அங்கு இருக்கிறது. அப்போ தந்தையின் பால் அன்பு இராது. அப்போ இன்டர்நெட் மூலியமாக வருகின்ற சினிமா சாங்ஸ், இன்டர்நெட் மூலியமாக வருகின்ற தவறான படங்களில் பார்க்கிற எண்ணம் இருந்தால் நம் தந்தையின் பால் அன்பிராது. அதனால தான் 16வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொன்னார், ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன, அவை உலகிலிருந்து வருபவை. இவை அனைத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும். இதை நான் விட்டுவிடுகிறேன் சொன்னால் விட்டுவிட முடியுமா? முடியாது. அதனால நாம் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே உமது இரக்கத்தோடு நான் இன்று விட்டுவிடுகிறேன் என்று நாம் ஆண்டவரிடம் கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது இந்த உலக சார்ந்த இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை நம்மிடமிருந்து வெளியே போய்விடும். நம்மிடம் வெளியே போனால் தந்தையின் அன்பு வரும். தூய ஆவியினாலே இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்படி இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த கடந்த தவ காலத்திலே நாம் தவத்திலும் ஈடுபட்டிருக்கிற நாம் தந்தையிடம் அன்பு செலுத்துகின்ற மக்களாய் மாற வேண்டும். தந்தை நம்மீது அன்பு செலுத்துகிறான் மாற வேண்டும். தந்தையின் வார்த்தை நமக்குள்ளாய் வந்து இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் நம்மளை முழுவதும் கழுவி, நமது மனசான்றை கழுவி தூய்மையாக்கி இந்த தந்தையின் மீது அன்பினை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிற அவரை நாம் உற்று நோக்குவோம். சிலுவையை உற்று நோக்குவோம். அவருடைய காயங்களை உற்று நோக்குவோம். அவருடைய இரத்தத்தை உற்று நோக்குவோம். நாம் இன்று விடுதலை அடைவோம். கேட்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் இப்பொழுது விடுதலையாவது உறுதி. ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்திலும் இயேசுவினிடத்திலும் தூயாவினிடத்திலும் நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். தூய அன்னை மரியாள் வழியாக நாம் மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.